ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார் சொல்லி நம்பிக்கையோடு நம்ம அறிக்கையிட்டு வரோம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தர் நம்முடைய பொருளாதார எல்லைகளை விரிவாக்க விரும்புகிறார். அதற்கு நம்முடைய விசுவாச எல்லைகள் விரிவாகணும். அது மாத்திரம் அல்ல, நம்முடைய மனதின் எல்லைகள் விரிவாகும் பொழுது பொருளாதார எல்லைகளும் விரிவாகும். அதனால் இன்னைக்கு தாராள மனப்பான்மையை கர்த்தர் நம்முடைய மனதில் தந்து பொருளாதாரத்தில் நம்முடைய எல்லையை விரிவாக்கவர் சொல்லி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிட போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதலாவது, நம்முடைய ஆண்டவர் தாராளமான ஆண்டவர். அதனால தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமியிலே கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை பிரதிபலிப்போம் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடலாம். ஆண்டவரே, நீங்கள் தாராள குணமுள்ள தேவனப்பா, எங்களுக்காக உங்கள் ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி எங்களுக்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படி கிருபை தந்தீங்க. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் அதே தாராள குணத்தோடு உதார குணத்தோடு வாழ்வோம் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். எங்கள் மனதின் எல்லைகளை நீர் விரிவாக்கி ஆண்டவரே, நாங்கள் தாராள குணமுடையவர்களாய் மாறுவதற்காக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் அதை சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இரண்டாவதாக, தாராள மனப்பான்மையினால நான் இன்னும் பெருகுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அறிக்கையிட போகிறோம். ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆகவே நம்ம தாராள குணத்தோடு இருக்கும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுவார். கண்களை மூடி அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தாராள மனப்பான்மையை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கிற பிள்ளைகளாக, தேவ ராஜ்யத்துக்காக விதைக்கிற பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் விதைக்கும் பொழுது நிச்சயமாக அறுவடை செய்வோம் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீங்க. ஆகவே நாங்கள் தாராளமாக தேவ ராஜ்யத்துக்காக கொடுக்கும் பொழுது கர்த்தர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். மூணாவதா, தாராள மனப்பான்மை நமக்குள்ள ஒரு சுதந்திரத்தை, விடுதலையை கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோம். எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் நம்ம பிடிச்சு வைக்கும் பொழுது மனக்கவலை அதிகரிக்குது, பயம் அதிகரிக்குது. ஆனால் கர்த்தருக்காக தாராளமாய் கொடுக்கிற குணம் நமக்குள்ளே வந்துட்டா அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கிற பயமும் கவலையும் மாறி எல்லாவற்றிலும் மன திருப்தியாக இருக்க, விடுதலையோடு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். கண்களை மூடி நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் தாராள மனப்பான்மையினாலே எங்கள் ஆவியிலே ஒரு விடுதலையை நீர் கொடுக்கிறீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, பல நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு தான் சொல்லி நாங்கள் பொருட்கள் மேல் ஆசைகளை வைக்கும் பொழுது கவலைகள் பெருகி விடுகிறது. லௌகீக கவலைகள் பெருகும் பொழுது மனபாரங்கள் அதிகமாகிறது. ஆனால் இன்னைக்கு விசுவாசத்தோடு எங்களுக்கு தாராள மனப்பான்மையை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆகவே இனி எங்கள் உள்ளத்திலே கவலைகள், பயங்கள் இல்லை. நாங்கள் எப்பொழுதும் விடுதலையோடு சுதந்திரத்தோடு வாழ்வோம் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அதை சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாலாவதா, தாராள மனப்பான்மை எனக்குள்ள வர்றதுனால வறுமையின் மனப்பான்மையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிக்கிறார் சொல்லி நம்ம அறிக்கையிடுவோம். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அதாவது தாராளமாக மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வறுமையிலிருந்து அவங்கள மீட்டெடுப்பார். விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தாராள குணத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்கிற வாஞ்சையும் தயவையும் இரக்கத்தையும் நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்யும் பொழுது, தாராள குணமுடையவர்களாய் மாறும் பொழுது நீர் பொருளாதாரத்தில் எங்களை ஆசீர்வதிப்பீர், வறுமையிலிருந்து எங்களை மீட்டெடுப்பீர், வாங்குகிற நிலையிலிருந்து கொடுக்கிற நிலைக்கு உயர்த்துவீர் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். விசுவாசத்தோடு அதை சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஐந்தாவதா, நம்முடைய தாராள மனப்பான்மையினால பரலோகம் நமக்கு திறந்து தெய்வீக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போது தாராள மனப்பான்மையோடு நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே,
அப்பா, நாங்கள் தாராள குணத்தோடு வாழும் பொழுது பரத்திலிருந்து தெய்வீக ஆசீர்வாதங்களை நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். நாங்கள் ஏழைக்கு இறங்கும் பொழுது நாங்கள் கொடுத்ததை நீங்கள் எங்களுக்கு திரும்ப கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆகவே நிச்சயமாக எங்களுடைய தாராள குணத்தின் நிமித்தம் நீர் தெய்வீக ஆசீர்வாதங்களை, பரலோக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருவீர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். விசுவாசத்தோடு அதை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆறாவதா, தாராள மனப்பான்மையினால நான் பொருளாசையை ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோம். ஏன்னா 2 எஜமானுக்கு நாம் சேவை செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் நாம் ஒரே நேரத்தில் சேவை செய்ய முடியாது. தாராள குணம் வரும்பொழுது நாம் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆகவே விசுவாசத்தோடு அதை அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை சேவிக்கிற பிள்ளைகளாக மாறும்படி எங்களை பலப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒரு நாளும் பொருளாசை உடையவர்களாக, பொருட்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக அல்ல. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நேசிக்கிறவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக எம்மை மாற்றியிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாராள மனப்பான்மை நிமித்தம் பொருள் ஆசையிலிருந்து நாங்கள் வெளியேறி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தொடர்ந்து பொருளாசையை மேற்கொண்டு தேவ ராஜ்யத்துக்காக பிரகாசிப்போம் என்று விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அதை சுதந்தரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏழாவதா, கடைசியா, தாராள மனப்பான்மையோடு நம்ம வாழும் பொழுது நாம் வாங்குகிறவர்களாய் அல்ல, கொடுக்கிறவர்களாகும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எப்பவுமே கொடுக்கிற கரம் தான் மேலே இருக்கும். அதுபோல் நாம் தாராளமாக கொடுக்கும் பொழுது மேலும் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். நீயோ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்ற வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கண்களை மூடி அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, தாராள மனப்பான்மையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருப்பதனால நாங்கள் அநேகருக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையிலே கர்த்தர் எங்களை உயர்த்தி வைப்பீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நாங்கள் வாங்குகிறவர்களாய் அல்ல, கொடுக்கிறவர்களாக நாளுக்கு நாள் உயர்வோம் என்று நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இனி வருகிற நாட்களிலே ஆண்டவரே, தாராள குணத்தின் நிமித்தம் பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை, எங்கள் பொருளாதாரத்திலே ஒரு உயர்வு, எங்கள் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். அதை நாங்கள் நம்பிக்கையோடு சுதந்தரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல கொடுப்பதில் சிறந்தவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவர் நமக்காக தன்னுடைய உடலையும் உயிரையும் இரத்தத்தையும் சிலுவையில் கொடுத்தார். இந்த பூமியில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நமக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல தாராள குணம் உடையவர்களாக, உதாரத்துவ குணம் உடையவர்களாக மாறுவோம் என்று அறிக்கையிட்டிருக்கிறோம். நிச்சயமாக இனி வர நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கொடுக்கிற நிலைமையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு சொன்ன குறிப்புகளில் உங்கள் மனசை தொட்ட குறிப்பு எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.